ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பொருளை வச்சு இன்றைக்கி செம்மையான ஒரு ஹேர் டை வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதை ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணால் ஒரு நொடியில் உங்கள் முடியெல்லாம் வந்து கருன்னு மாறுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது எந்த வயதினரும் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இதில் ஆயில் கிடையாதுங்க. நம்ம ஹேர் டைவே இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான இது வரைக்கும் நம்ம இதே வந்து நம்ம அந்த ஹேர் டையே ரெடி பண்ணது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். லைட்டாக நீங்கள் முடியில் போட்டாலே போதும், டச்சிங் பண்ணாலே நல்லா வந்து கலர் பிடிச்சிக்கும். செமையான ஒரு ஹேர் டை. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஹேர் டையை நம்ம என்னென்ன பொருளை வச்சு நம்ம எப்படியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் நொடியில் உங்கள் முடியெல்லாம் நல்லா கருன்னு மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் டையை சூப்பராக வந்து ரெடி பண்ணி அப்ளை பண்ணுங்கள். செம்மையாக வந்து கலர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ரொம்ப நேச்சுரலான ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து இதில் ஒரு டம்ளர் தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இது தண்ணி வந்து இந்த டிக்கேஷன் அதிகமாக தேவைப்படாது. அதனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். இது கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து நல்லா சூடாகிட்டே இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம செம்பருத்தி பூ வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக செம்பருத்தி பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திங்க அப்படின்னா இந்த ஹேர் டை வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும். காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ரெடி பண்ணி முன்கூட்டியே வந்து எடுத்து வச்சுருங்க. இந்த பூவை இந்த காம்பெலாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் டிகாஷனில் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 10 பூ அளவுக்கு வந்து இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக தான் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த காம்பை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பூவை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது நான் ஒரு 10-12 பூ வரைக்கும் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம தண்ணியில் பிச்சு போட்டுக்கலாம். பூ வந்து இது நிறைய போடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த டிகாஷன் வந்து நல்ல ஒரு ஜெல்லு பதத்துக்கு கிடைக்கும். கண்டிப்பாக செம்பருத்தி பூ வந்து அதிகமாக போடுங்க. செம்பருத்தி பூ கம்மியாக கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு 2-3 பூ கூட சேர்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் செம்பருத்தி பவுட்ரு இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா இதை வந்து நல்லா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அதுக்காக தான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறது. இப்போ இந்த டிகாஷன் பாருங்கள் எப்படி கலர் வந்து மாறுது அப்படின்ட்டு. நல்ல சிகப்பு செம்பருத்தியாக இருக்குது. அந்த கலர் வந்து இது வேக வேக நம்மளுக்கு நல்ல ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போது இது நல்லா வேக விட்டதுக்கப்புறம் ஒரு பீட்ரூட் வந்து எடுத்துக்கோங்க. அந்த பீட்ரூட்டை நல்லா கழுவிட்டு அந்த மேலே இருக்கும் இல்லையா தோல், அந்த தோலை மட்டும் இதில் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு பீட்ரூட்டோட தோல் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த கலர் வந்து நல்லா சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த டிகாஷன் வந்து நம்ம ரெடி ஆகிட்டே இருக்கட்டுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ஹேர் டைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி தண்ணி கம்மியாக ஊற்றுனீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டிகாஷன் கிடைக்கும். நீங்கள் லிட்டர் கணக்காக ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த பவர் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு டம்ளரே வந்து அதிகம்தான் நம்மளுக்கு. இதை நல்லா கொதிக்க வச்சு ஒரு 1/2 டம்ளர் வர வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு நீங்கள் அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுக்கணும். இப்போ இது ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ இதோட டிகாஷன் கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், சொல்ல முடியாத அளவுக்கு ரெட்டோட கருப்பு சேரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அந்த பீட்ரூட் தோலும் செம்பருத்தியும் சேர்த்ததுனால நல்ல ஒரு கருஞ்சிவப்பு கலரில் வந்து கிடைக்கும். சிகப்புன்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஒரு கருமை நிறம். இப்போ இதை நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம். இது வந்து சூடு ஆறிட்டு அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இது கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதே அடுப்பில் இரும்பு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா ஒரு இந்த அளவுக்கு கறிவேப்பிலை வந்து எடுத்துக்கோங்க.
அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து 1 டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடுகு இருக்குது இல்லைங்களா, இந்த கடுகை வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட அடுத்ததாக நம்ம லாஸ்ட்டாக சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீத்தூள் பவுட்ரு. டீத்தூள் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது 1 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. இப்போது கடுகு, டீத்தூள், வெந்தயம், கருவேப்பிலை, கருஞ்சீரகம் இந்த 5 பொருளையும் இப்போ நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். நம்ம கருகிற பதத்துக்கு வர்ற மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை 1 டீஸ்பூன் நம்ம எல்லாம் சேர்த்தோம் இல்லையா, அதே அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நீங்கள் அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து எல்லா மெஷர்மெண்ட்டும் ஒரே அளவில் எடுத்திருக்கேன். அப்போ வந்து ஆவரேஜாக நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதுக்காக கொஞ்சம் வெந்தயம் மட்டும் வறுபடுறதுக்கு லேட் ஆகும். மற்ற பொருட்கள் எல்லாமே நல்லா வறுபட்டுரும். கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கருகருன்னு எல்லா பொருளும் ஒரே மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சிம்மில் வச்சு கொஞ்சம் வறுத்திங்கன்னா புகை வராது. அப்படி இல்லைன்னா புகை ஜாஸ்தியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ஒரு பொருள் கூட கருகாமல் இல்லை, எல்லாமே நல்லா வந்து கருகிருச்சு. இப்போ இதை நம்ம கீழே இறக்கி வச்சு ஆற வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஆற வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஆறிடும். இதில் நம்ம கொட்டி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பாருங்கள் ஆற வச்சாச்சு. கொஞ்சம் இது வெதுவெதுப்பானதுக்கப்புறம் இப்போ நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சம் வெதுவெதுப்பாக ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா எந்த அளவுக்கு உங்களால் பவுட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா நைஸ் பவுடராக பண்ணிக்கோங்க. பவுட்ரு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா நைஸாக சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை தட்டில் வந்து கொட்டிடலாம். கடுகு, அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எண்ணெய் பதம் வந்து கொண்டது. அதனால் வந்து நல்லா உங்களுக்கு ஈஸியாக மிடில் வந்து பிடிச்சிக்கும். அதே மாதிரி நல்லா பிசுப்பு அதிகமாக தரும். இது வந்து கடுகு பாருங்கள், மிக்சிலேயே வந்து எந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஈரமே இல்லை, இருந்தாலும் அந்த ஆயில் பசை வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா பிடிச்சிருச்சு. இது நல்லா நைஸ் பவுடராக தாங்க இருக்குது. இது வந்து நம்ம சலிக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை. நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா பவுடர் ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த சலிக்கிற பதமெல்லாம் எதுவுமே இல்லை, நல்லா நைஸாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், கையில் எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இது உதறினாலும் அந்த பசை வந்து எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி வந்து இந்த பாருங்கள் இந்த டிகாஷன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சல்லடை வச்சுக்கோங்க.
இது அப்படியே உங்களுக்கு இந்த ஜெல்லு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வரும். செம்மையாக ஒரே டம்ளர் தண்ணி தான் வைக்கணும். ஆனால் இதை லைட்டாக இந்த கரண்டி வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பண்ணினீங்கன்னா அந்த ஜெல்லு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அந்த சல்லடையில் இறங்கிடும். ஆயில் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சக்கையாக இருக்கிறத நம்ம எடுத்துடலாம். அந்த புகை மட்டும் தனியாக எடுத்துருவோம். அந்த பீட்ரூட் தோல் இதுவும் வந்து இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த கெட்டியான ஒரு ஜெல்லு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு டம்ளர் தண்ணிக்கு இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து இந்த ஜெல்லு வந்து கிடச்சிருக்குங்க. பாருங்கள் கரண்டியில் எந்த அளவுக்கு திக்காக பிடிக்குது அப்படின்ட்டு. செமையாக இருக்குல்ல. கையில் நீங்கள் தொட்டாலே கையில் வந்து அந்த அளவுக்கு பிடிச்சிக்கும். சரி, இப்போ வந்து இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. தட்டோ பவுலோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போது தட்டு எடுத்துக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஜெல் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம அப்படியே அதில் ஊற்றிடுவோம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு ஏன் இந்த ரெட் கலரில் காமிக்கிறேன்னா, எந்த அளவுக்கு உங்களுக்கு அது கருப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ரெட் கலரில் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். இதை கொஞ்சம் இந்த ஜெல்லு நல்லா ஊற விட்டிங்கன்னா அந்த பவுட்ரு வந்து நைஸாக வந்து நல்லா அப்ளை ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம கையில் குழைக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே போட்டுட்டு இந்த ஜெல்லில் நம்ம போட்டு நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இது கை கழுவுறதே ரொம்ப கஷ்டங்க. அந்த அளவுக்கு வந்து இது கருப்பு பிடிச்சிக்கும். பார்த்திங்கனாவே தெரியும். நம்ம ஆயில் சேர்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஹேர் டை. நல்லா கட்டி இல்லாமல் இந்த ஜெல்லில் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் டை வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கனாவே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. செம்மையாக வந்து கலர்ஃபுல்லாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதை நம்ம ஒரு ஆயில் இல்லை எதுவும் இல்லை, அதே மாதிரி இதை நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்போ ஆயில் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நார்மல் தண்ணியில் தான் நீங்கள் வாஷ் பண்ணணும். கண்டிப்பாக வந்து ஷாம்பு அந்த மாதிரிலாம் எதுவும் போடக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து அப்படியே வந்து பிடிச்சிக்கும். ரொம்பவுமே ஷாம்பு மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதை நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு இப்போது அந்த மீதி இருக்கு இல்லையா, அந்த ஜெல் இருக்கு இல்லையா, இதுலேயே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா அது வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் இதுலேயே போட்டு ஊற்றிக்கோங்க. நம்ம ஜெல்லு அதிகமாக இருக்கும் அப்படின்னு வேறு பாத்திரத்தில் போட்டோம். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நான் கையை கழுவிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள் கையை கழுவுனாலும் அந்த கலர் வந்து அப்படியே வந்து டச் ஆனதே அப்படியே பிடிச்சிக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒரு 2 செகண்டு கூட ஆகலை, கையில் வந்து அப்படி கலர் வந்து பிடிக்குது. இதை வந்து கையில் ஆட் பண்ணாமல் நம்ம அப்படியே இருக்கிற அந்த இதில் ஃபுல்லாக நம்ம இதில் கலந்து விட்டுக்கலாம்.
பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா உங்களுக்கு ஆயிலில் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தான் தெரியும். சூப்பரான ஹேர் டை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் தலையில் அப்ளை பண்ண ஒரு நொடியில் உங்கள் முடியெல்லாம் செம்மையாக வந்து கலர்ஃபுல்லாகுங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ வாங்க இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வச்சுட்டேங்க. அதனால் இது வந்து உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு டவுட் வரும். அதனால் நான் முன்னாடி டச்சப் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குன்ட்டு. எடுத்துகிட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு வெள்ளை முடி இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் எடுத்து இப்படி டச் பண்ணி விட்டிங்கன்னா பிடிச்சிக்கோங்க. பாருங்கள் நல்லா பிடிக்குது பார்த்தீங்களா? நான் வந்து ஆயில் போட்டதுனால எப்படி இருந்தாலும் நான் ஷாம்பு யூஸ் பண்ணுவேன். அதனால் வந்து தான் உங்களுக்கு நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணாமல் இந்த முன்னாடி மட்டும் டச்சப் பண்ணி காமிக்கிறேன். இது அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷாம்பு சோப்பெல்லாம் எதுவும் போடக்கூடாது. நார்மல் தண்ணியில் வந்து 1 மணி நேரம் இதை ஊற வச்சுட்டு நீங்கள் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த போட்டுக்கிற பொருள் எல்லாமே அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பொருள். அதனால் நல்லா வந்து உங்களுக்கு கருப்பாக மாறுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு எல்லா ஹேர்டையும் ஒரே மாதிரி தான் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து 1 மணி நேரம் வந்து ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ஆச்சரியப்படுற அளவுக்கு முடி வந்து சூப்பராக இருக்கும். அதிகமாக வெள்ளை முடி இருந்துச்சுன்னா 1 டைம் மட்டும் பண்ணிவிட்டு சொல்லாதீங்க. ஒரு 2, 3 டைம் வந்து பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.